வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா கட்டு சோறு. இது சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. நாகூர், நாகப்பட்டினம், காரைக்கால் இந்த சைடில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. இதுக்கு நான் தொட்டு சாப்பிட கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு வறுவலும் வச்சுருக்கேன். அது ஆல்ரெடியே நான் அந்த ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் கீழே தரேன், விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ கட்டு சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கட்டு சோறு செய்யறதுக்கு இப்போ ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க. இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அரை டீஸ்பூன் கடுகு பொரியுது. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 காஞ்ச மிளகாய், இதில் நீளமாக நறுக்கின வெங்காயம், பெரிய வெங்காயம் 1, ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இந்த அளவு வதங்கினா போகிறோம். இப்போ நம்ம ஒவ்வொரு மசாலா பொருளாக சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது காரம் அவ்வளோவா இருக்காது, அதனால் நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் தனி மிளகா பொடி சேர்க்குறீங்கன்னா பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா காஞ்ச மிளகா வேறு போட்டிருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா மிளகாத்தூள் கருகிடும். இப்போ இதில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொதி வரட்டும். இப்போ புளி தண்ணி கொதிக்குது. ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இதுக்கு தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். இப்போ நான் 1.5 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1க்கு 3ன்ற விதத்தில் 4.5 டம்ளர் தேங்காய் பால், புளி தண்ணி எல்லாம் சேர்த்து 4.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு முறை கலந்துடலாம். இது கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிடலாம். ஸ்லோ பண்ணிட்டு இது ஒரு 25 நிமிஷம் ஊற வச்சுருந்த அரிசி, இதை இதோட கலந்துடலாம். இப்போது தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது சாப்பாட்டு புழுங்கல் அரிசி தான் நான் சேர்க்குறேன். இப்போ அரிசியெல்லாம் சேர்த்தாச்சு. ஒரு கலரிட்டு இப்போ நல்லா கலந்தாச்சுங்க. குக்கர் மூடி போட்டு விசிலும் வச்சிடலாம். ஒரு 3 விசில் வரட்டும். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துலாங்க. நல்லா சூப்பராக வெந்திருக்கு. கலந்துக்கலாம். இது நல்லா உதிரியாக வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் குழைவாக வரணும் அப்படின்னா இன்னொரு 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றினீங்கன்னா நல்லா குழஞ்சி வந்துடும். இதில் கொத்தமல்லி தூவிக்கலாம். ஒரு முறை நல்லா கலந்துடலாம். இப்போ நமக்கு கட்டு சோறு ரெடி. கட்டு சோறு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. அதுக்கு சைட் டிஷ்க்கு நான் உருளைக்கிழங்கு மசாலா வச்சுருக்கேன். இது கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு மசாலா.
இது வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். அதோடய லிங்க் நான் கீழே தரேன், விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.